வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 6ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப ப்ராஃபிட்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப ப்ராஃபிட்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்களோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ராசி மீன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி இப்போ 5ல் இருக்கும்போது, அதுவும் சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், ஆன்மீக சுற்றுலா சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குலதெய்வ வழிபாடு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. முடிஞ்சால் வந்து திருச்செந்தூர் போகலாம், இல்லைன்னா சமயபுரம் போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கப்புறம் 3 அதிபதி 3 அதிபதியான சுக்கிரன் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள், 6ல் இருக்கும்போது வேலையில் கொஞ்சம் நெருக்கடிகள், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அதே மாதிரி கடன் சம்மந்தமான விஷயம், ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. உங்களுக்கு 4 அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா வக்கரமாக 5ல் இருக்கும். குழந்தைகள் சில விஷயங்களை பிடிவாதம் பிடிக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தும். அதே மாதிரி அம்மாவுக்கும் உங்களுக்கும் ஒரு சில விஷயங்களை வந்து கொஞ்சம் பிடிவாதங்கள், ஒரு ஈகோ வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 5ஆம் அதிபதியான சந்திரன் குழந்தைகளோட வளர்ச்சி எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். குழந்தைகள் அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு 4 இருக்கும். நல்ல கம்ஃபர்ட்டாக இருப்பீங்க. வேலையில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறது இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் என்னென்னா பிரயாணங்கள் ஜாஸ்தியாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் உங்களுடைய 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 6ல் இருக்கும்போது வேலையில் ஒரு நெருக்கடி, ஒரு ப்ரெஷர் இருக்கும். இல்லைன்னா கடன் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு ப்ரெஷர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா ஷோல்டர் சம்மந்தமான விஷயங்கள், மர்மஸ்தான சம்மந்தமான விஷயம், ஒரு பெயினோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து இப்போ 3ல் இருக்கும்போது நிறைய பிரயாணம் பண்ணுவீங்க. ஸோ பிரயாண நல்ல லாபங்கள், சில நேரங்கள் ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான சூழ்நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கெட்ட பழக்கங்களை இந்த காலகட்டத்தில் வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ மீன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு வந்து 12ல் இருக்காருங்க. ஸோ 12ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கணும் போது 12ல் இருக்கும்போது கொஞ்சம் நிறைய திங்க் பண்ணுவீங்க. பெருசாக பிளான் பண்ணி பெருசாக வர முடியலையேங்கிற இயக்கங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. மீன லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தியந்திரன், குரு வந்து 10ஆம் அதிபதி வந்து 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா 10ஆம் அதிபதி வந்து 5ல் இருக்கும்போது கலைஞர்களுக்கு வந்து கூட பெரிய வாய்ப்புகள் வர்ற மாதிரி வந்து கொஞ்சம் நம்மளை என்னடா அது சொதப்பிட்டாங்க இந்த மாதிரி ஃபீலை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு சிறப்பான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன லக்னமாக வந்து சனி தேசாபத்தினா, சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11-12ஆம் அதிபதி ராசியில் இருக்கும்போது பெரிய திட்டங்கள், பெரிய பிளான்லாம் போட்டு பெரிய லெவலில் வரணுங்கிற எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்தும். மீன லக்னமாக இருந்து புதன் தேசாபுத்தி அந்தரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4-7ஆம் அதிபதி இப்போ வக்கரமாக இருக்கும்போது தாயார் மனைவி சம்மந்தமான விஷயம், கொஞ்சம் பிடிவாதங்கள், ஈகோ கிளாஷஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மீன லக்னமாக வந்து கேது வந்து சுக்கிரன் 6ல் இருக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ப்ரெஷரோ இருக்கும். இல்லைன்னா வேலை, இல்லைன்னா வழக்குகள், இல்லைன்னா கடன், இந்த 3ல் ஏதாச்சும் ஒன்று நம்மளை படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அதனால் வந்து எது செஞ்சாலும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்த நல்ல ஒரு பிரார்த்தனை, நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக. இப்போ வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சங்கராந்தி புண்ணிய காலம். எப்போதுமே வந்து சூரியன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு வந்து பயிற்சியாகிறது வந்து ஒரு முக்கியமான காலமாக நம்ம கடைபிடிக்கிறோம். அந்த வழிபாடு, அந்த சங்கராந்தி புண்ணிய காலம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து இப்போ மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது ஆடி மாதத்துக்குள்ளே வராரு வச்சுக்கோமே. ஸோ அந்த ஆடி மாதம் தொடக்கம். ஸோ அந்த காலகட்டத்தில் நம்ம என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும், அதுக்கான பலன்கள் என்ன அப்படிங்கிறது தான் சொல்ல வரும். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி போனது பார்த்திங்கன்னா ஷடசித்தி புண்ணிய காலம்ங்கிறது வந்து போன மாதம் வழிபாடு பற்றி சொல்லியிருந்தோம். இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா சங்கராந்தி புண்ணிய காலம். ஸோ இது சங்கராந்தி புண்ணிய காலத்தை எந்த வழிபாடு பண்ணணும்னா, இது வந்து முழுக்க ஹரிஹர சுதன் ஐயப்பனை வழிபாடு பண்ணுங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து என்றைக்கு வந்து 17ஆம் தேதி அன்றைக்கி காலையில் வருதுங்க. ஸோ காலையிலும் போது உங்களுக்கு வந்து நீங்கள் 6லிருந்து ஒரு 9 மணி வரை வந்து நீங்கள் வழிபாடு பண்ணலாம்.
அது வந்து அற்புதமான பலன்கள். எப்படின்னா ஒரு 27 முறை ஐயப்பனை வந்து வலம் வரணும். இது என்ன மாதிரி தோஷங்களை கொடுக்கும்? ஸோ யார் ஐயப்பன் அப்படின்னு சொல்ல போனீங்கன்னா, குலதெய்வத்துக்குலாம் ஹெட் குவார்ட்டர். நிறைய பேருக்கு வந்து குலதெய்வம் எனக்கு தெரியாது. அதே மாதிரி குலதெய்வத்தில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. எங்கள் அப்பா வழி குலதெய்வம் கும்பிடணுமா, அம்மா வழி குலதெய்வம் பண்ணணுமா, என்ன ஏதுன்னு தெரியல, இஷ்டதெய்வம் கும்பிடணுமா, நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். இது எல்லா குலதெய்வத்துக்கும் ஹெட் குவார்ட்டர் யாருன்னா அதிகரசுதன் ஐயப்பன் தான். ஸோ அதனால் வந்து மனதார அந்த ஐயப்பனை நினச்சி வழிபாடு பண்ணுங்கள். காலையில் எழுந்து அழகாக குளித்து ஒரு 27 முறை ஹரிஹரசுதன் ஐயப்பனை வந்து சுற்றி வாங்க. 27 முறை அந்த வழிபாடு பண்ணி பாருங்கள். உங்கள் குல தெய்வத்தின் தோஷங்கள், ஏன்னா குலதெய்வத்தை கும்பிடாமல் விட்ட தோஷம், குலதெய்வமே எங்கே இருக்குன்னு தெரியாதுன்றவங்களுக்குலாம் வந்து ரொம்ப அற்புதமான பரிகாரம். ஏன்னா உங்களுக்கு குலதெய்வம் தெரிஞ்சால் கூட வீட்டில் வந்து காலையில் எழுந்து குளிச்சுட்டு நீங்கள் விளக்கேற்றிட்டு ஒரு டம்ளரில் பால், பழம், குங்குமப்பூ போட்டுட்டு உங்கள் குலதெய்வம் 2 வழி குலதெய்வம், அப்பா வழி குலதெய்வம், அம்மா வழி குலதெய்வம், புருஷன் வழி குலதெய்வம் எல்லாத்தையும் வேண்டிக்கிட்டு இங்கே வந்து நீங்கள் ஐயப்பனையும் 27 முறை சுற்றும் போது அற்புதமான பலன்கள். குலதெய்வம்ன்றது வந்து என்ன தெரியுங்களா, குலதெய்வ சாபம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. எவனாச்சும் உங்கள் தாத்தா முப்பாட்டம் வந்து எரிச்சு போச்சு விட்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த தோஷமெல்லாம் வரும். ஸோ அந்த தோஷம்லாம் நீங்கணும்னா இந்த குலதெய்வ வழிபாடு, நம்மளை வந்து காக்கக்கூடிய தெய்வம் காக்காமல் போயிடும். இவன் குலதெய்வம் தோஷத்தை பண்ணி விட்டு போயிடுவான். ஏதாச்சும் அசம்பாவிதங்கள் குலதெய்வத்து சார்பாக நடந்திருக்கும். குலதெய்வ கோயிலே இல்லாமல் போயிருக்கும் சில பேருக்கு. அந்த மாதிரி இருக்கவங்களும் குலதெய்வம் ஏங்கும், என்னை வந்து வழிபாடு பண்ண மாட்டேன்றன்னு ஏங்கும். ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வழிபாடு பண்ணும்போது அற்புதமான பலன் கிடைக்கும். சும்மா அட்டகாசமாக இருக்கும். உங்கள் குலம் தழைக்க, குலத்தில் உள்ள சாபங்கள் நீங்க, ஓகேங்களா, அந்த வழியாக இருக்கிற அந்த சாபங்கள் நீங்கிறதுக்கு, குலதெய்வ தோஷங்கள் போக்குறதுக்கு வந்து இந்த வழிபாடு ரொம்ப நல்லாயிருக்கும். சங்கராந்தி புண்ணிய காலம் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இப்போவும் சொல்கிறேன், 17ஆம் தேதி அன்றைக்கி காலையில் 6 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே நீங்கள் 27 முறை சுற்றுங்க. அற்புதமான பலன்கள்லாம் கிடைக்கும் சொல்லிட்டு உங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி. நான் நன்றி, வணக்கம்.